ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வீடியோவில் எக் வச்சு ஒரு ரெசிபி பண்ண போகிறோம். அதுக்கு ஒரு 3 எக் எடுத்து பாயில் பண்ணி வச்சுருக்கோம். இதை இப்போ கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த முட்டையை 2ஆக வெட்டி எடுத்துக்கலாம். இப்போ இதே மாதிரி ஒரு குச்சி எடுத்துக்கோங்க. இந்த குச்சி வச்சு சென்டரில் குத்திக்கோங்க. இதே மாதிரி எல்லாத்தையும் ரெடி பண்ணி இப்போ ஒரு ப்ரெட் எடுத்துக்கலாம். பாத்திரத்தில் தண்ணி வச்சு இப்படி முக்கிக்கோங்க. ப்ரெட்டை முக்கி இந்த தண்ணியை நல்லா புழிஞ்சு எடுத்துக்கலாம். ப்ரெட்டில் தண்ணி இல்லாத அளவுக்கு நல்லா புழிஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு முட்டையை எடுத்து வச்சிடலாம். இதே மாதிரி எல்லாத்தையும் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ எல்லாம் ரெடி பண்ணி எடுத்தாச்சு. இப்போ கடலை மாவு எடுத்துருக்கோம். இப்போ 2-3 ஸ்பூன் அளவு, 2 ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்கலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக பெருங்காயத்தூள், ஒரு பிஞ்சு அளவுக்கு பேக்கிங் சோடா, 1 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய்த்தூள். இது எல்லாத்தையும் ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பஜ்ஜி மாவு பதத்துக்கு கரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கலக்கி எடுத்துக்கோங்க. இப்போ இதில் இருந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கதை இதில் முக்கி இந்த சட்டியில் எண்ணெய் சூடாகிட்டுருக்கு. இப்போ இதில் போட்டுடலாம். ரெடி ஆயிடுச்சு. இதை வெளியே எடுத்துடலாம். இதே மாதிரி மீதி இருக்கிறதையும் போட்டு எடுத்துக்கலாம். பாருங்க, எல்லாத்தையும் ரெடி பண்ணி எடுத்தாச்சு. இதே மாதிரி நீங்களும் செய்து பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.